டோன்ட் டேக் திங்ஸ் தட் ஆர் ஃபெமிலியர். ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறதுனால, ரொம்ப நம்ம கிட்ட பழகிறதுனால, ரொம்ப அன்பா இருந்ததுனால அவங்கள என்ன நினைச்சிடாத, ரொம்ப தரக்குறைவா நினைச்சிடாத. அவங்கள ரொம்ப டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எப்ப வேணா ஆண்டவர் அந்த கோலுக்கு மதிப்பை உண்டாக்க முடியும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், அந்த கோலுக்கு கர்த்தரால மகிமை வரும் பொழுது பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த நாளிலுமாய் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவாராக. இங்க இருக்கிற நம்ம எத்தனை பேர் ஒரே ஒரு விஷயத்துல, நான் எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஒரு விஷயமா இருந்தா என்ன இருக்கும்? வாட் இஸ் காமன்? நம்ம இங்க இருக்கிற, நம்ம வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு காமனான விஷயம் என்ன? ஆஃப் கோர்ஸ் ஆண்டவர். ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். நமக்கு காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவன் பேசுகிறார், தேவன் நம் மத்தியில இருக்கிறார், அவருடைய வெளிச்சம் நமக்கு சொந்தமா இருக்கிறது, அவருடைய வார்த்தையினால நான் பிழைக்கிறேன், அவருடைய வார்த்தையை இதுவரைக்கும் நடத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையினால எனக்கு பலன் உண்டாயிற்று. இல்லை என்றால் நான் ஜீவனோடு இன்னைக்கு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அது தேவனுடைய வார்த்தை. இத்தனை நாள் என்னை நடத்தினது அவருடைய வார்த்தை, இத்தனை நாள் என்னை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தை. இத்தனை நாள் இன்னும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னாடி இருப்பது ஆண்டவரே, நீர் என்னோடு இடைப்பட்டு பேசுவதினால், நீர் என்னை தொட்டதினால், நீர் என்னை அழைத்ததினால். It's because you called me. It's because I'm your child. It's the only reason. நீங்க மறுபடியும் என்னை தேடி வருவது ஒரே ஒரு காரணத்துக்கு தான். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை என்று நீர் என்னை அழைத்து விட்டீர், நீர் என்னை முத்திரித்து விட்டீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திருப்பிக்கோங்க எக்ஸோடஸ் சாப்டர் 4. நிறைய இதுல இருந்து நம்ம பார்த்திருந்தாலும் இன்னைக்கு புதுவிதமான ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக. ஆமென். 1 வாசிங்க பாப்போம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள். மோசே ஆண்டவர் சில காரியத்தை அவங்க கிட்ட பேசினார். ஆனா மோசே ஆண்டவரோடு பேசும்போது சில காரியங்களை, அவன் இருதயத்தில் இருக்கிற சில காரியங்களை அவன் வெளிப்படுத்துறான். அவனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்து அவன் பேசுறான். ஆண்டவர்கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க என்னமோ என்ன போக சொல்றீங்க, நீங்க என்னமோ இந்த காரியத்தை என்ன செய்ய சொல்றீங்க, ஆனால் இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஏற்கனவே நான் பார்வோன் கூட இருந்தவன், எனக்கு பார்வோன் எப்படிப்பட்டவன் தெரியும். I know what kind of a person he is. I know what kind of a situation that is. அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால நான் சொல்லி அது நடக்குமா என்கிறதான ஒரு கொஸ்டின் மார்க் அவனுக்கு இருந்தது. நான் சொல்லி, அவனுடைய கொஸ்டின் என்ன? நான் சொல்லி இது நடக்குமா? Will I be able to convince? Will I be able to do this? ஏன்னா பாருங்க, நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம பார்த்த சில விஷயங்கள், இவன் சொல்ற விஷயத்துல கொஞ்சம் உண்மை இருந்தது. ஏன்னா பார்வோன் எப்படிப்பட்டவன் அவன் முதல்ல பார்த்திருந்தான். பார்வோனுடைய காரியங்கள் எல்லாம், அவன் பார்வோன் கூட இருந்தவன். பார்வோனுடைய he was with the pharaoh. அவன் அங்கே வளர்க்கப்பட்டவன். he was brought up as a prince. அங்க ஒரு ராஜகுமாரனை போல அவன் வளர்க்கப்பட்டான். அப்போ அவனுக்கு இன்னும் டவுட், அந்த காரியங்கள் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பார்வோனோடு அவன் பழகினதுனால he says, Lord, நீங்க என்கிட்ட பேசின இந்த காரியம், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த விஷயம் அவனுக்கு எப்படி ஆண்டவரை புரிய வைப்பது? எப்படி ஆண்டவரை நம்புவாங்க? எத்தனையோ காரியங்கள். நான் இன்னைக்கு I think I'm speaking to somebody here. உன்னுடைய சில ஆவிக்குரிய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்படிதானே? ஏன்னா இது நமக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு, அழைத்து அவங்க கிட்ட சொல்றாரு, யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ. அப்போ இவனுடைய பலவீனத்தை அவன் வெளிப்படுத்தினான், இவனுடைய பயத்தை அவன் வெளிப்படுத்தினான். டுடே நான் யாருக்கோ சொல்ற விஷயம், நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், சம்டைம்ஸ் நீ பேசணும்.
யார்கிட்ட பேசணும்? உனக்கு அழைப்பு இருக்கிறவர்களை குறித்து நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி நம்ம சில நேரங்களில் சரீரத்தின் விடுதலை பெற்றிருப்போம், ஆத்மாவில கூட கொஞ்சம் விடுதலை பெற்றிருப்போம். ஆனா ஆவியிலே சில காரியங்கள் இன்னும் விடுதலை பெறாமல் இருக்க முடியும். கேக்குதா? You may be delivered in your body. Bodily deliverance is important. சோல்ல என்ன இருக்குதுன்னு நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்திருக்கிறோம். நம்ம எமோஷன்ஸ், நம்மளுடைய வில், நம்மளுடைய ஹார்ட் எல்லாம் கூட சில நேரங்கள்ல விடுதலை பெற்று இருக்கும். ஆனா ஆவியில சில காரியங்கள் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கும். ஆவியில சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கும். There are some things that are still bound in the spirit. அப்போ ஆவியானவர் பேசும்போது ஆவியில ஒரு விடுதலை இன்றைக்கு வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல போறோம், ஆண்டவரே, I want deliverance in my spirit. நீங்க ஸ்பிரிட்ல டெலிவரன்ஸ் பெற்றுக்கொண்டால் நீ பேசுற விதம் மாறிடும். நீ சில காரியங்களை டிசைன் பண்ண முடியும். நீ சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இதுதான் சொல்லுறது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு காரியங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ விடுதலை எங்க வர வேண்டும்? ஆவியில வர வேண்டும். நீங்க இன்னைக்கு நாம சொல்ல, ஆண்டவரே, ஐ நீட், எல்லாரும் சொல்லுங்களேன், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஐ நீட் டெலிவரன்ஸ் இன் மை ஸ்பிரிட். என் ஆவியில சில காரியங்கள் ஒட்டி கொண்டிருந்தால் இன்றைக்கு விடுதலை வரும்படியாக நீர் வெளிப்பட்டு பேசுங்க ஆண்டவரே. என்ன அறியாமலே சில காரியம் நான் சொல்றது, ஐ எம் டாக்கிங் டு அஸ், என்னும் சேர்த்து நான் சொல்லுகிற ஒரு விஷயம். ಶರೀರದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು, ಆತ್ಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. ಆವಿಗೆ என்ன சொல்லுங்க? ಶರೀರ, ಪ್ರಾಣ, ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಶರೀರದಲ್ಲಿ ನಮಗೇನು ಬಿಡುಗಡೆ? ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಕೊಡುವಂತ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸ್ತೀವಿ. ಅದು ನಮಗಿದೆ. ಅದನ್ನು ದಾಟಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ದಾಟಿ ನಮ್ಮ ಆತ್ಮ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಸ್ಪಿರಿಟ್ ಅಂತಾನೆ ಹೇಳ್ತೀನಿ, ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅದರಲ್ಲೂ ಆತ್ಮ ಅಂತ ಬರೋದ್ರಿಂದ ಸ್ಪಿರಿಟ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ನಮಗೇನು ಬೇಕು? ಅಂತರಾತ್ಮ. ಅದನ್ನ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವುದು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ಶರೀರದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇರಬಹುದು, ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇರಬಹುದು, ಆದರೆ ಆತ್ಮ ಅಥವಾ ಸ್ಪಿರಿಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ಇವನಿಗೆ மோசேக்கு இருந்த ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவன் ஏன் அப்படி பேசுறான் தெரியுமா? சில காரியங்களே அவன் மைண்ட்ல உட்காந்துடுச்சு. ஆண்டவர் அதுல இருந்து அவனை பேசி பேசி என்ன பண்ணிட்டாரு? இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாரு. நீங்க மூணாவது சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. நிறைய காரியங்கள் அவன் பேசி பேசி ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரீரத்துல முதல் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை எங்க தெரியுமா வருது? என்னை கேட்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தரேன். நீ முதல்ல ஆண்டவர் தேடினப்போ ஆண்டவர் முதல் கொடுத்த விடுதலை எங்க தெரியுமா? உன் சரீரத்துல. அது டான்ஜிபிள், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விடுதலை. ரெண்டாவதாக ஆண்டவர் ஆத்மாவில ஒரு விடுதலை. கண்டிப்பாக ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆத்மாவிலையும் ஒரு விடுதலை இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல இந்த ஸ்பிரிட்ல, ஆவியில விடுதலைகள் சில நேரங்கள்ல நாம அதை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளில பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு God had to deal with this. ஆண்டவர் அவன் கூட என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தை அவனுக்குள்ள இருந்து அது பேசும்போது தான் வெளிப்படுகிறது. அவன் சொல்றான், ஆண்டவரே, எனக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது. I've received your word. ஆனா இதை நான் எப்படி ஆண்டவரே நம் மற்றவர்களுக்கு எப்படி ஆண்டவரே I am going to convince. How am I going to convince somebody here? You are planning, you are thinking, how am I going to convince? இந்த காரியம் எனக்கு சரின்னு படுது, இந்த காரியம் கரெக்டா போய் இருக்குது, ஆனா இதை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்? இது எப்படி நான் சரியா கொண்டு வர போறேன்? இது எப்படி நான் இழுத்து கொண்டு வர போறேன்? இதுதான் இவனுடைய காரியம். இப்போ ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. I have a calling. காலிங் இருக்கு. காலிங் இல்லாம there is no confusion in calling. First thing, இந்த ஸ்பிரிட்ல விடுதலைன்னா காலிங்ல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. என் கூட சொல்லுங்களேன், there is no confusion in calling. உனக்கு காலிங் இருக்கிறவங்களுக்கு
நான் ரொம்ப என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பார்த்ததும் சரி, வேதத்திலிருந்து நம்ம கண்டுபிடிப்பதும் சரி, கர்த்தர் அழைத்து ஒரு காரியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் there won't be கன்ஃபியூஷன் வந்தா கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆயிடணும். சில காரியங்கள் கர்த்தர் உன் காதுக்கு கேட்க வைப்பார். சில காரியங்கள் உன் காது பட சில காரியங்கள் நடக்கும். ஏன் தெரியுமா? நீ எச்சரிக்கை அடையும்படி. டோன்ட் பிரஷ் இட் அசைட், டோன்ட் பிரஷ் இட் அசைட். அதை என்ன பண்ணிடாத, அதை தள்ளிடாத, அதை தள்ளிடாத. சில காரியங்களை உன் கண்ணுக்கு முன்பாக காட்டுகிறது. ஏன் தெரியுமா? why I bring it to your notice. ஏன் அது உன்னுடைய நோட்டீஸ்க்கு ஆண்டவர் கொண்டு வராரு? ஏன் அதை உன்னுடைய நோட்டீஸ்க்கு ஆண்டவர் தெரியப்படுத்துறார் தெரியுமா? நீ அலர்ட் ஆகணும்படி. ஏன்னா என்னை நேசிக்கிறவர் அப்படிப்பட்டவராக இருப்பதனால சம்திங்ஸ் அன்கனெக்டடா கர்த்தர் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். we have to be careful not to brush it aside. ஏன்னா அந்த காரியம் வரும் பொழுதுதான் ஆவியில ஒரு விடுதலை உண்டாகும். ஆவியில ஒரு விடுதலை உண்டாகும். எப்போ இங்க ஆண்டவர் அவன் சொல்றான், ஆண்டவரே how am I? ஆண்டவர் என்ன பண்ணாரு? just he listened. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சில நேரங்களை நம்மளை பேச விடுவார். சில நேரங்களில் நீ பேசுறது பேசு, நீ சொல்றது சொல்லு. ஆண்டவர் எப்படின்னா உன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கர்த்தர் கணக்கில் எடுக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறீங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூ யாரும் கணக்கில் எடுக்கிறது இல்லை. என்னுடைய they don't ask my point of view. somebody நீங்க இதை சொல்லிட்டீங்க வந்தீங்க இல்லையா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு நாளும் யாரும் பார்க்கறது இல்லை. பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னுடைய நன்ன கண்ணோட்ட ಆದ್ರೆ ನನ್ನ ಏನ ಸೊಲ್ಲ ನನ್ನ ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಯಾರು ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರೆ. அப்போ ஆண்டவர் அப்படி ஒருபோதும் செய்யறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு பேசு. சில காரியங்களை என்ன பண்ண வெளிப்படையாய் he was that அவனுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா he began to say, ஆண்டவரே I know. அதனால அவன் பேச ஆரம்பிச்சான். பேச ஆரம்பிச்ச உடனே then பாருங்க, இப்ப படிங்க நெக்ஸ்ட் வேர்ஸ். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இப்ப பாருங்களேன், கர்த்தர் நீங்க இப்ப சொல்லணும். இவன் பேசுறது பேச விட்டுட்டார். கர்த்தர் என் கூட ஜோரா சொல்லுங்களேன், கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்களேன். there is so much power. ஏன்னா நீ பேசுறதுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், நீ கேட்டதற்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். the questions that you have are going to be answered by God, and when he answers you have to say கர்த்தர். நீயும் நானும் ஆராதிக்கிறவர் உன்னோட ஒரு கேள்விக்கும் அவருடைய இடத்துல பதில் இருக்கிறது. he has got answers for every question that you have asked him. அப்போ இங்கே கர்த்தர் அவன் பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் கர்த்தர் அவனை நோக்கி உன் கர்த்தர் அவனை நோக்கி he saw him. இவ்வளவு நேரம் பார்க்காமையா இருந்தாரு, இப்போ வேற ஒரு விதமாய் பார்க்கிறார். கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை வேற ஒரு விதமாய் கர்த்தர் பார்க்கிறார். he is seeing you differently. he is seeing me differently. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஒரு வேற விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்து கொண்டிருக்கிறியே அந்த காரியத்தை கர்த்தர் வேற ஒரு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். so he began to see உன் குடும்பத்தை பெற்றுக்கோங்க. he is seeing your உன் குடும்பத்தை கர்த்தர் வேற ஒரு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்ப பார்க்கிறார். இப்ப என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில், இவன் கேட்டதுக்கும் ஆண்டவர் சொல்றதுக்கும் ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. இவன் என்ன கேட்டிருக்கிறான், அவர் என்ன சொல்றார்? சம்டைம்ஸ் ஆண்டவர் பதில் கொடுக்கும் போது லாஜிக்கா இருக்காதுங்க. இவன் சொல்றதே வேற, அவர் சொல்றதே வேற. புரியுதா யாருக்குன்னா? there is no logic in what God was saying. sometimes நமக்கு அப்படி புரியாது. நம்ம நினைப்போம், நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்றாரு. லாஜிக்கா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவருக்கு. அவர் செய்வதெல்லாம் அவர் அறிந்துதான். இவன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வோன் யாரு? பார்வோன் கிட்ட நான் போய் எப்படி சொல்லுவேன் சொல்றான். அவர் பார்வோனை பத்தியும் பேசல, வேற எதையும் பத்தியும் பேசல. அவர் மாறாக அவனுடைய கையில இருக்கிற கோலை பத்தி, உன் கையில என்ன? இவனுக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவரே, சில நேரத்தில் நமக்கு அப்படி இருக்கும்.
நான் என்ன கடந்து போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது, சம்பந்தம் இல்லாம இருக்குது. என்ன இருக்கு? சம்பந்தமே இல்லாம இருக்குது ஆண்டவரே. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பேசும்போது சம்பந்தத்தை கண்டிப்பாக நீயும் நானும் அறிய முடியும். அந்த நேரத்துக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், அந்த நேரத்துக்கு வேணா இட் மே லுக் வெரி வெரி இல்லாஜிக்கல், அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் கூட நமக்கு புரியாதமா இருக்கலாம். அதனால ஆண்டவர் புரியாம பேசுறார் என்ற அர்த்தம் அல்ல, ஆண்டவர் புரியாம நம்ம வாழ்க்கையில விட்டு விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் சில காரியங்களை நீ புரிந்து கொள்ளும்படியாய் அவர் அந்த அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அப்போ ஆண்டவர் உன்கிட்ட கேட்டாரு, நீ என்ன கேட்கிறாரு? உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவரே என் கையில இருக்கிறத விடுங்க, என்ன நீங்க என் கையில எப்பவும் தான், அது எப்பவுமே அவன் கையில எப்பவுமே இருக்கிறது தான். ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். அவனுக்கு அது வெளியில போனோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அது இல்லாம அவன் வெளியில போக முடியாது. ஏன்னா அது அவன் கையில எப்பவுமே இருக்கிற ஒரு காமனான, அவன் ரொம்ப பெரிய மதிக்காத ஒரு விஷயம். அது மதிக்காத ஒரு விஷயம். நம்ம வீட்டுல எல்லாம் சிலது இருக்கும் பாருங்க, எப்பவுமே இப்ப எல்லாம் ரொம்ப எப்ப பார்த்தாலும் நம்ம கூடியே எடுத்துன்னு போற சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம அவ்வளவு என்ன பண்ண மாட்டோம். காத்தால ஏஞ்சோமா, மோசை என்ன பண்ணோம், காத்தால ஏஞ்சோமா அந்த ஒரு கோல் எடுத்தோமா, அவன் அதுதான். நீங்க சில பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோசை கோலோட இருப்பான் இல்லையா? அப்போ அவன் ரொம்ப அதை பத்தி திங்கே பண்ணல. ஆனா கர்த்தர் அதை தான் திங்க் பண்ண வைக்கிறார். நீ இது வரைக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம் நினைக்கல, இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கல. கர்த்தர் சொல்றாரு, அதுதான் விஷயமே. உனக்கு அது விஷயம் இல்ல, நான் அதை விசேஷமாய் மாற்றும்படியாக கர்த்தர் சில காரியங்களை, அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார். அது விசேஷமா மாறணும். அது விசேஷமே இல்லை, அது விஷயமே இல்லை. இட்ஸ் நாட் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கோல் அவனுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இவன் கேட்கறதே ஒண்ணு, ஆண்டவர் சொல்றதே ஒண்ணு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு அவன் கிட்ட, படிமா, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல். உன் கையில் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, the most mundane, ரொம்ப ரொம்ப காமனான, ரொம்ப ரொம்ப நீ எதை ரொம்ப இது யூஸ்லெஸ் நினைக்கிற பாரு, அதத்தான் ஆண்டவர் டச் பண்றாரு இன்னைக்கு. ஏன்னா யூஸ்லெஸ்ஸா நீ ரொம்ப காமனா, ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமா நீ நினைக்கிற விஷயத்தை கர்த்தர் அசாதாரணமாய் மாற்றும்படியாக சில காரியங்களை உனக்கும் எனக்கும் இன்னைக்கு செய்ய போகிறார். சாதாரணமான ஒரு விஷயம். அது என்னன்னு நான் இங்க இருந்து சொல்ல முடியாது. அது ஒரு வேளை நீ ரொம்ப சாதாரணமாய் நினைக்கிற ஒரு மனுஷனா இருக்கலாம், ரொம்ப சாதாரணமா நினைக்கிற உன் வேலையா இருக்கலாம், ரொம்ப சாதாரணமாய் நினைக்கிற உன்னுடைய சில காரியங்களா இருக்கலாம். ரொம்ப காமனா போச்சு பாருங்க. they say in English, ஃபெமிலாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப காமன் ஆயிட்டா அது ஒரு வெறுப்பா மாறிடுமா. ரொம்ப காமன் ஆயிட்டா அது என்ன ஆயிடும்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃபெமிலாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட் அப்படின்னு. ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டா அது ஒரு, எனக்கு தெரியல ஆண்டவர் ஏன் இதை கோலை கேட்டார். மேபி இந்த மோசேக்கு இந்த கோல், இது இந்த ஆங்கிள்லேருந்து யாரும் பார்த்தாங்களோ இல்லையோ தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சில காரியங்களை சொல்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இது எனக்கும் புதுசாக இருக்கு. உண்மையிலே இது எனக்கு இப்போ வருகிற இந்த ரெவலேஷன் நான் எந்த பிரசங்கத்திலும் கேட்கல, நானும் அந்த பிரசங்கத்தை பண்ணலை. இன்னைக்கு காத்தால எங்கோ பேசினேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற இந்த கோல் அவனுக்கு சில நேரங்களில் பாரமாய் மாறி போனது. அவனுக்கு என்னவாய் மாறின கோல் அது? அவன் கூடயே இருந்த கோல். ரொம்ப ரொம்ப அவன் பழகி போனதுனால அது அவனுக்கு என்னவா இருந்தது? மேபி, எனக்கு தெரியல எங்க இருக்குது, பைபிள்ல அப்படி போடல. இது சில நேரங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற விஷயத்துக்கெல்லாம் நான் எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது, அவர் தான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். அந்த கோல் அவனுக்கு எப்படியா இருந்தது? இட் பிகேம் எ கண்டெம்ப்ட். ஃபெமிலியரா ஆயிடுச்சு, ரொம்ப ஃபெமிலியரா போச்சு. அது அவனுக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நான் ஐம் டெல்லிங் சம்படி, டோன்ட் டேக் திங்ஸ் தட் ஆர் ஃபெமிலியர்
ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதுனால, ரொம்ப நம்மக்கிட்ட பழகிறதுனால, ரொம்ப அன்பாக இருந்ததுனால அவங்கள என்ன நினச்சிடாத, ரொம்ப தரக்குறைவாக நினச்சிடாத. அவங்கள ரொம்ப டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். எப்போ வேணா ஆண்டவர் அந்த கோலுக்கு மதிப்பை உண்டாக்க முடியும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், அந்த கோலுக்கு கர்த்தரால மகிமை வரும் பொழுது பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த கோல், இதை கேட்குறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி யார் அப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. நான் இந்த 30 வருஷத்துல அதுக்கு மேலேயே நான் சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கோலை குறித்து பேசும்போது எல்லாருமே ஒரு சாதாரணமாக தான் பேசுவாங்க. ஆனால் அந்த கோல் ஒருவேளை அவனுக்கு ரொம்ப காமனாகி போன ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். வாட் ஹாஸ் பிகம் வெரி காமன் டு யூ? ரொம்ப சபைக்கு ஒரு வந்து நேர்க்கிறோம், காமன் ஆயிடுச்சா? ஆண்டவர் இன்னைக்கு இல்லைன்னா பேசுறது காமன் ஆயிடுச்சா? வேதம் வாசிப்பு காமன் ஆயிடுச்சா? சில காரியங்கள் ஆண்டவரும் வாழ்க்கையில கொடுத்தது ரொம்ப காமன் ஆயிடுச்சா? இவன் வாழ்க்கையில இந்த கோல் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அவனுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. he was not even bothered about that. Maybe he was not bothered about the, it became very ரொம்ப கேர்லெஸ் ஆயிடுச்சு. இந்த கோல் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கோல் வந்து ஒரு கேர்லெஸ்ஸா ஆயிடுச்சு. எதை கேர்லெஸ்ஸா நீ நினைக்கிறியோ அதையே நான் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்குது. ஆனால் அதை நீ ரொம்ப என்ன பண்ணிட்ட, ரொம்ப ரொம்ப யூ ஆர் டேக்கிங் இட் ஃபார், அது ஒன்றும் பெரிய விஷயமாவே உனக்கு தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணுறது, ஒரு பாரமாய் நீ நினைத்து கொண்டிருக்கிற. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க அவன்கிட்ட. என்ன சொன்னாரு? ஒரு கோல் என்றான், அதை தரையிலே போடு என்றான். என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? அவன் எப்படி சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோல் ஆண்டவரே, என் கையில என்ன இருக்க போகுது? என் கையில போய் என்ன இருக்க போகுது? என் கையில போய் என்ன ஆயிட போகுது? எனக்கு இருக்கிற இந்த வேற என்ன இருக்குது என்கிட்ட? அவங்ககிட்ட சொன்னானோ இல்லையோ, வேற என்ன? ಮೇಬಿ ದೇವರ ಮಗುವಾಗಿ ನೀನು ಹೇಳ್ತಾ ಇದೆಯೇನೋ, ನನ್ನ ಹತ್ರ ಇರೋದು ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಭಾರ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, இந்த குடும்பம் எனக்கு கொஞ்சம் பாரமாக தெரியுது, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பாரமாக இருக்குது, எனக்கு இருக்கிற சில காரியங்கள் பாரமாயிடுச்சு, எனக்கு நான் போராடுறது. கர்த்தர் அதை அறிவார் தேவ பிள்ளையே, கர்த்தர் அறிவார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, கையில இருக்கிற வரைக்கும் கோல், ஆனா தரையில விழும்போது அது வேற விஷயம். ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னாரு, இனி நீ கையில வச்சுக்காத. இப்போ அது எங்க இருக்கணும்? இப்போ என்ன பண்ணானா, அந்த பாரமா இருக்கிற காரியம், அந்த ரொம்ப பாரமா போச்சு. ஒரு நாள் பாசமா இருந்தது, இன்னைக்கு டேக் திஸ் வேர்ட் திஸ் மார்னிங். ஒரு நாள் பாசமா இருந்தது, இன்னைக்கு பாரமாய். யாருக்கோ நான் சொல்றேன், ஆவியானவர் யாருக்கோ இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பாசமா இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆய் போயிருக்கிறது? பாரமாய். Is anybody getting the word? சொன்ன ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. ஆண்டவர் இதை கேட்டு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாசமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நேசமா இருந்தது, ரொம்ப நெருக்கமா இருந்தது, ತುಂಬಾ ಆಳವಾಗಿದ್ದದ್ದು, ಗಾಢವಾಗಿದ್ದದ್ದು, ಚಂದವಾಗಿದ್ದದ್ದು, ತುಂಬಾನೇ ತುಂಬಾ ಮಮತೆಯಾಗಿದ್ದದ್ದು, அது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? பாரமாய் போயிருக்கிறது. ரொம்ப சும்மா வேறையா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப ஒரு நாள் இது எப்படியா இருந்தது? ரொம்ப பாசமாய் இருந்தது. முதல்ல பார்த்தா அந்த கோல் அவ்வளோ மதிப்பாய் வைத்திருந்த விஷயம், இப்போ அதுவே பாரமாய் மாறினா ரொம்ப கஷ்டம். அதுவே பாரமா காமனா மாறிடுச்சு. ரெண்டாவது பாரமாய் மாறி போனது கோல். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உன் கையில என்ன இருக்கு அதை என்ன பண்ணு, அதை என்ன பண்ணு, இப்போ கீழே கீழே போடு. சொல்லுங்க, கொள்ளுங்க, படிமா, அது படிமா, நல்ல அழுத்தமா படிமா பார்க்கலாம். அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போடு. சொல்லுங்க, அதை தரையிலே போடு. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ಯಾರಾದ್ರೂ? ನೆಲದಲ್ಲಿ ಬಿಸಾಡು. ಅದನ್ನು ಬಿಸಾಡು, ಅದನ್ನು ನೆಲದಲ್ಲಿ. In English it says throw it. In English it says, somebody read it for me in English as well if you have it. The Lord said throw it on the ground. The Lord said throw it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, throw it. Throw it. Throw it.
அந்த பாரமாய் பாசமாய் இருந்தது இன்னைக்கு எப்படியாய் போயிருக்கிறது? உனக்கு பாரமாய் போயிருக்குதா? சில காரியங்கள் நீ அன்பா இருந்தது இன்னைக்கு வெறுப்பாய் மாறி இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் ஒன்றுதான், நீ throw it. என்ன பண்ணு? இந்த பாசமா இருந்தது இன்னைக்கு, ஏன்னா பாசமா இருக்கும்போது அது பாரமாய் மாறும்போது தாங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ப்ரெஷஸா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் கசங்கி போனா அது தாங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அதனால ஆண்டவர் சொன்னாரு வேற எதனா சொல்லியிருக்கலாம் இல்லையா? எதனா சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் சொன்னார், அதை கீழே போடு. கையில இருக்கும்போது அது கோல், கீழே இருக்கும்போது அது என்னவாய் மாறிடுச்சு? எனக்கு நீங்க சொல்லுங்க, கோலுக்கும் பாம்புக்கும் எங்கன்னு வித்தியாசம் இருக்கு? எங்கன்னா does it have any resemblance? அப்போ ಕೆಳಗೆ ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಸಂಗಡ, ಕೆಳಗೆ ಬೀಸಾಡು. யார் சொல்ல போறது? இந்த வார்த்தை நீங்க விட்டுடாதீங்க. இந்த வார்த்தை தான் உன் ஆவில இருக்கிற கட்டை இன்னைக்கு உடைக்க போகுது. ஆமென். கீழே போடு. அவருடைய பாதத்துல இன்னைக்கு முழுமையாய் போட்டுடு. அந்த பாசமான காரியம் தான் அது, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பாரமாய் மாறி இருக்கு. இப்போ அது போக வேண்டிய இடம். கீழே போடு. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், இன்னைக்கு அவரோட பாதத்துல போட்டுடு. ரொம்ப அதை குறித்து நீ பேசாத, ரொம்ப அதை குறித்து வருத்தப்படாத, அதை குறித்தே நீ என்ன பண்ணாத, சிந்திக்காத. அதை போட வேண்டிய இடத்துல போட்டுடு. அவர் சொன்னா நீ போட்டுடு. ஆண்டவர் சொல்றது, இனிமே அது பாரமாய் வைத்துக் கொள்ளாதே, அதை தரையில போடு. ஆவியானவர் உனக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக நேரத்துல அது இப்போ கையில இல்ல, அது கீழே தரையில போடு. பிசாடு. ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாரு? பிசாடு அங்கல்ல, பிசாடு பாரோன்னு என்கிட்ட இனிமே சொல்லாத, அதை கீழே போடு. இனிமே என்கிட்ட என்ன சொல்லாத, கீழே போடு. அப்புறம் பாரு அற்புதத்தை. இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு நீ போடுறதை கர்த்தர் அற்புதமா இன்னைக்கு மாற போகிறார். எதை கீழே போடணும்னு டிசைட் பண்ணு. இன்னைக்கு தரையில போட்டா, ஹல்லேலூயா ரபா ஷபரதலரதி கபரபா. Holy Spirit, we thank you Lord. எத்தனையோ நாட்கள் போட முடியாமல் இருந்த விஷயத்தை கர்த்தர் அவன் ஒரு பொழுதும் அப்படி யோசித்து இருக்க மாட்டான். ஒரு பொழுதும் நானே யோசிக்கலைங்க. இங்க வரும்போது ஆவியானவர் நமக்கு சொல்ற ஒரு விஷயத்தை I'm telling, நிறைய பேருக்கு சில காரியங்கள் நடக்காம இருக்கு. ஏன் தெரியுமா? போடுன்னு சொல்றாரு. இது போட்டாதான் திருந்தும். இது எங்க போடணுமோ அங்க போட்டாதான் இது சரியா வரும். இது போட்டாதான், சில நேரங்களில் எல்லாத்தையும் பிடிச்சு வைக்க முடியாது. சில போட்டாதான் எடுக்க முடியும். ஆமென். கையில வச்சிருக்கிற வரைக்கும் நத்திங். அது பாரமா தான் இருந்தது, அது காமனா தான் இருந்தது, அது என்னவா இருந்தது, அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஆனா தரையில போட்ட பொழுது ஏனாய்த்தந்தே, தரையில போட்ட பொழுது அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அவன் தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. அது தரையில போட்ட பொழுது நான் சொல்றேன், அது என்னவாயிற்று? அதோடைய கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆயிடுச்சு. இட் பிகம்ஸ், இது வரைக்கும் அப்படி எங்கேயுமே நடக்கல. ஐ வில் கம். இதை நம்ம போகும்போது அப்புறம் நான் வரேன். ஆனா இப்போ இந்த கோல் என்னவாயிற்று? சர்ப்பமாய். அவன் என்ன பண்ணான் பாருங்க. அது கோல் கீழே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர், நான் இங்கே ஒரு வெளிப்பாடு, நான் இதை கிரகித்து நான் சொல்றதுக்கே எனக்கு கொஞ்சம் காரியமாட்டி. கையில வச்சிருந்தது கோல் தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். அது ஆனா அதுக்குள்ள என்னவா, அது என்ன ஆகக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருந்தது? சர்ப்பமாகிற பயங்கரமா இல்லை, சாதாரணமான அவன் பார்த்ததெல்லாம் அது வெறும் கோலாக தான். ஆண்டவர் அதை சர்ப்பமாய் பார்த்தார். அதுதான் சில காரியங்கள் அவர்கிட்ட போடும்போது தான் அந்த மனுஷன் யாரு, இது சரியா இல்லையா, இது நம்ம செய்யலாமா வேண்டாமா, இது கொஞ்சம் போகலாமா வேண்டாமா, எப்போ தெரியுமா? கீழே போடும்போது அதனுடைய சுய ரூபத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். அது எப்படிப்பட்டது என்பதை உன் கண்களாலே பார்க்கும்படி செய்வார். அவன் இத்தனை நாள் வச்சிருந்த அந்த கோலை பார்த்து அவனே ஓடுறான். வசனம் இருக்குதா இல்லையா? அங்க பாருங்க, அவனே என்ன பண்றான்? அவனே மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே விடுங்க, மோசேயாச்சு கொஞ்சம் தான் ஓடினா. நீயும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 1 மைல் இல்ல 9 மைல் ஓடிட்டு இருப்போம். என்னங்க
ஓட மாட்டோமா யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஃபோனை கீழே போடுறேன், சடனாக இது என்ன ஆயிடுச்சு, இது சர்ப்பம் தான் போல இருக்குது. நிறைய விஷயம் இதில் ஃபோனில் நிறைய பேர் போட்டுடுங்க. நான் நினைக்கிறேன் எல்லாரும் நம்ம ஃபோன் போட்டால் எல்லா ஃபோனும் சர்ப்பமாக தான் மாறிடும். எவ்வளோ பிசாசு அதில் உட்காந்துருக்குது. அங்கே ஒரு சர்ப்பம் தான், இது பல சர்ப்பமாக மாறிடும். ஏன்னா அவ்வளோ விஷயம் அந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது. நல்ல விஷயம் இருக்குது, ஆனால் நிறைய சர்ப்பங்களும் வரும். அப்போது கீழே போட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அதன் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் மோசேக்கு. மோசே, நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சில காரியங்கள் அடங்கி இருக்கு, அதை நீ கீழே போடும்போது தான் அந்த காரியங்களுடைய நிஜ ரூபத்தை நீ பார்க்க முடியும், அந்த காரியத்தை நீ பார்க்க முடியும். பார்த்தவன் என்ன செய்தான்? விலகி விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி மறுபடியும் பேசுறாரு. மறுபடியும் அவனை நோக்கி இன்னொரு காரியத்தை சொல்றார். ஸ்பிரிட்ல வருகிற விடுதலைக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். உனக்கு எங்க ஆத்மாவில மாத்திரம் விடுதலை வந்தா போதாது, ஆவியில விடுதலை வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சில பேருக்கு ஆவியில விடுதலை வேண்டும் என்றால் இந்த காரியத்தின் ஊடாய் போக வேண்டும். அப்ப என்ன பண்ண? மறுபடியும் ஆண்டவர் சொன்னாரு, சர்ப்பமாயிச்சேன் விட்டுடாத, சர்ப்பமாயிச்சேன் விட்டுடாத, என்னால் அதுவும் மாற்ற முடியும்னு தெரியும். இன்னைக்கு மறுபடியும் எடு. மறுபடியும் என்ன சொல்றாரு? அதே இப்ப சர்ப்பமா இருக்கிறத எடுக்க சொல்றாரு. கோலாய் போட சொன்னாரு, எடுக்கும் போது எப்படி எடுக்க சொல்றாரு? ஐயோ, யாருக்கனா இது புரியுதாங்க? யாருக்கனா புரியுதா? போடும்போது கோலா போட்டான், ஆனா பிடிக்கும் போது மறுபடியும் எடுக்கும் போது எப்படி எடுக்கணுமா? கோலா போடுறது ஈஸி, எடுக்கிறது இப்போ அவனுக்கு கஷ்டம் தானே. எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் தானே. எடுக்கிறதுக்கு எத்தனை பேருங்க அப்படி செய்வீங்க? இங்க ஒரு பாம்பை நான் கொண்டு வந்து போட்டு எடுன்னா எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? போடும்போது கோலா இருந்தது, ஆனா போடுறதுக்கு மாத்திரம் தைரியம் இல்லை, எடுக்கிறதுக்கும் தைரியம் வேண்டாம், எடுக்கிறதுக்கும் விசுவாசம் வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு போடுறதை விட எடுக்கிறதுக்கு அதை விட இரட்டத்தனியான வல்லமை வேண்டும், இரட்டத்தனியான விசுவாசம் வேண்டும், இரட்டத்தனியான கிருபைகள் வேண்டும். ஆண்டவரே, சில காரியங்களை நான் போட்டு இருக்கிறேன், அதை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. போட்டா பார்த்தா அது பயங்கரமா இருக்கு, ஆனா மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, அதை எடு இப்போ, அதை எடு இப்போ. கர்த்தர் சில பேர் போட போறீங்க, சில பேர் போட்டுட்டீங்க. கர்த்தர் போட வேண்டியவங்க போடுங்க. வருதா வார்த்தை? போட வேண்டியவங்க, somebody has to throw and there are some of you who has to pick up. இப்போ பயங்கரமா இருக்கு, இப்போ முதல்ல மாதிரி இல்லை, அதை விட பயங்கரமா இருக்கு ஆண்டவரே, அதை விட மோசமா இருக்கு ஆண்டவரே, அதை விட நான் போட்டதை விட இது பயங்கரமா இருக்கு. ஆனா இப்போ நீங்க போட சொன்னதுனால போட்டேன், நீங்க போட சொன்னதுனால அந்த பயங்கரத்தையும் நான் தொடறேன். யாருக்கோ புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா போகிறதுனால எனக்கே தாங்க முடியாம தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். I myself am not able to. ஆண்டவர் போடுறதெல்லாம் உங்களை எனக்கு முழுமையா சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு உள்ள. ஏன்னா இந்த பிரசங்கத்துக்கே கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை என்ற போல இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஆவியில விடுதலைன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆகையினால ஆண்டவர் எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு போடுறது மாத்திரம் இல்லை, நீ போட்டது ஒரு கோல் தான், ஏன்னா அது பாரமாயிடுச்சு. இந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருன்னா கேட்டிருக்கீங்களா? கோல் பாரமாய் போனது, அந்த மாதிரி ஒரு காரியத்தை கேட்டிருக்கீங்களா? நான் கேட்கல. கேட்டிருக்கீங்களா? சில பேர் கேட்டிருப்பீங்களா? இல்லை இது புதுசா வர்ற வெளிப்பாடா? புதுசா சில பேர் ரொம்ப வருஷமா சத்தியத்தை கேட்டவங்கள நான் கேட்குறேன், இது புதுசா இருக்கா இந்த வெளிப்பாடு? எனக்கு புதுசா இருக்கு. பாரமா இருந்ததே, you threw it because it had become a common thing. It had become a very ரொம்ப பேர்டனா, ரொம்ப வெறுத்து, ரொம்ப சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ரொம்ப வெறுத்து போன ஒரு விஷயத்தை போட்டான். இந்த போட்டா அதை விட பயங்கரமா இருக்கு. ஃபார் சம் ஆஃப் யூ முதல்ல விட கொஞ்சம் ரொம்ப மோசமா தெரியுது. முதல்லயே பரவாயில்லப்பா, இதை விட கொஞ்சம் ரொம்ப மோசமா தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, இப்போ வேற, அப்போ வேற, நீ போடுறதுக்கு முன்னாடி வேற, போடுறதுக்கு முன்னாடி வேற, இப்போ போட்டுட்ட, இப்போ நீ எடுக்கிறதுக்கு மாத்திரம் தான் தாமதிக்காத, இப்போ எடு, இப்போ வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ஆண்டவரே, முடிஞ்சிடுச்சா? இல்ல,
எடுக்கணும். இப்போ எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றார். என்ன ஸ்ட்ராட்டஜியை சொல்றார் பாருங்க, படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறாரு. நீ இப்போ என்ன தெரியுமா, கோலை இப்படியா பிடிச்சிருப்பாங்க, இப்படியா பிடிப்போம், கோலை டிப்லியா பிடிப்போம். கோலை எப்படி பிடிப்பாங்க, இப்படிதானே? கோலை யாருன்னா இப்படி பிடிச்சுக்குவாங்களா? இப்படி பிடிக்குவாங்களா? கோலை எப்படி பிடிப்பாங்க, இப்படி தானே? போடும்போது கோலை இப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு. என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு, இப்போ இது கோல் இல்லை, இது பாம்பு, இது எப்படி பிடி, கீழே பிடி, வாழை. ஃபார் சம்படி ஐ எம் டெல்லிங் யூ, அப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற, இப்போ நீ எடுக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி அவர் கொடுப்பார். நீ கவலைப்படாத, நீ திங்க் பண்ணாத. ஆண்டவர் இப்போ டீல் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமென் சொல்லி பெற்றுக்கோ தேவ பிள்ளையே. டுடே ஐ எம் ஹியரிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமுங்க. கோலை எப்போ இப்படி தானே பிடிக்குவா? ஆண்டவர் சொல்லாரு, நீ உன்னுடைய பழைய ஞாபகத்தில் நீ எங்கே பிடிப்ப? என் கோல் தானே, ரொம்ப நான் பழக்கப்பட்டது தானே. பிடின்னு சொன்னோன்னு எங்க பிடிச்சிருப்பான், அதோடைய தலையை பிடிச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ 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 நோ, இப்போ நீ பிடிக்க வேண்டிய இடம் வேற, இப்போ நீ செய்ய வேண்டிய காரியம் வேற, இப்போ நான் உனக்கு கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற. இதுக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜியை பெற்றுக்கோ இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ போட்டதினால கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற. இப்போ நீ டீல் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி அவர் கொடுக்கிறார். அந்த மனுஷனை, அந்த காரியத்தை, அந்த சிச்சுவேஷனை நீ டீல் பண்ணுகிறது வேற விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறாருங்க. He is saying, உன் பழக்க தோஷத்துல இங்க பிடிச்சிடாத. நீ எப்பவுமே பழக்கப்பட்ட விஷயம் பாருங்க, இங்க லைட்டே இல்லைன்னாலும் என்ன பண்ணலாம், ஒரு குத்து மதிப்பா நான் இங்க வந்துடலாம். இது பெரிய ஒரு பேஸ்மெண்ட். இது லைட்டே இல்லைனாலும் எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய வாட்டி வந்து போகிறதுனால இந்த டேபிள் இங்கே இருக்கும், இந்த லைட் இருக்குன்னு வந்துடலாம். ஆனால் ஏன்னா நான் அப்படி வந்துடுவேன். அதே போல் செஞ்சு ஒரு பழக்கம், அதனால் அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கே பிடிச்சிருப்பான், ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் டக்குன்னு அதை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிருப்பான். ஆண்டவர் சொன்னார், நோ ஸ்டாப் ஃபார் சம்படி, ஸ்டாப். நான் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குறேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் செவி திறந்து கேளு. எப்படி டீல் பண்ணணும், இது எப்படி டீல் பண்ணணும். ஹல்லேலூயா. நீ கேட்ட இல்லையா, எப்படி டீல் பண்ணுறேன் ஆண்டவரே, இந்த பாரமான காரியத்தை போட்டுட்டேன் ஆண்டவரே. போடுறதுக்கு மாத்திரம் இல்லை, எடுக்கிறதுக்கும் அவர் சொல்லி கொடுப்பார். போடுறதுக்கு மாத்திரம் இல்லை தேவ பிள்ளையே, எடுக்கிறதுக்கும் அவரிடத்துல தான் போகணும். எடுக்கிறதுக்கும் அவரிடத்துல தான் போகணும். அவரிடத்துல தான் அதுக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அவர் சொன்னார், ஏன் மாடிக கழுதல் ಓದ್ತಿರಾದನ್ನ ಹಾವಿನ ಕೈ ಚಾಚಿ ಅದನ್ನು டோன்ட் டு இட் யுவர் வே. நீ உன்னுடைய காரியமா நீ பண்ணாத, உன்னுடைய விஷயமா நீ அதுல போய் ஜம்ப் பண்ணிடாத. எப்போ பண்ணத்தானே. இப்போ ஒரு நர்ஸுக்கு அவங்க நினச்சிக்கோங்களேன், ஒரு 40 இயர்ஸா நர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பேஷண்ட் போயிட்டு, சில பேஷண்ட் இருக்குது, சில பேஷண்ட் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா டாக்டருக்கே சொல்லி கொடுக்குது. டாக்டர் கிட்ட இது போய் உட்காந்து என்ன சொல்லுது, டாக்டர் ஐ திங்க் எனக்கு கோல்டு இருக்கு, இது இன்ஃப்ளூயன்ஸாவா இருக்கலாம். எங்க பார்த்துட்டு ChatGPT இல்லைன்னா கூகுள் இதுல பார்த்துட்டு டாக்டர் பாவம் படிச்சுட்டு வந்திருப்பார். அவர் ஒன்றும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஐ திங்க் எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் இது போடுங்க, இந்த இன்ஜெக்ஷனுக்கு இந்த எஃபெக்ட் இருக்குதுன்னு பேஷண்ட்டை இப்போ ஒன்றும் டாக்டர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இவங்க போகும்போது தலைவலி வந்தால் அதுக்கு என்ன எல்லாம் இவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் எஜுகேட் ஆகி போயிடுறாங்க. அப்போ டாக்டர் ஒன்று சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டருக்கு நோ ஐ திங்க் டாக்டர் அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு அலர்ஜி இருக்குது. ஒரு டாக்டர் புலம்பிட்டு இருந்தார். ஏன்னா நான் சொல்கிறதே எந்த பேஷண்ட் இப்போ கேட்கறது இல்லை, டாக்டர்ஸோட ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா டாக்டரை விட இந்த போயிருக்கிற பேஷண்ட்டுக்கே நிறைய விஷயம் தெரியுது. ஆனால் டாக்டர் மாதிரி இவர் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அந்த மாதிரி இவனுக்கு என்ன இருக்குது. அப்போ இந்த 40 இயர்ஸ் நர்ஸுக்கு இன்ஜெக்ஷன் போடி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அவங்க பழக்கத்து. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில், ஆனால் ஆண்டோடைய ஸ்ட்ராட்டஜி வேறு தெரியுமா. ஆண்டவர் உனக்கு புரியாது, எனக்கு புரியாது. அதான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன்.
இது ஆவில விடுதலை வர்ற விஷயம். உனக்கு நீ பழக்க தோஷத்துல சில காரியங்களை செய்துடாத. ஃபார் சம்படி ரிசீவ் இட். நீ ரொம்ப முன்னாடி செய்த பழக்கம் மறுபடியும் இந்த விஷயத்திலும் அதே போல செய்துட்டு இருக்கிறியா? ஆல்ரெடி யூ டிட். மறுபடியும் அதே காரியத்தை செய்துட்டு இருக்கிறியா? ஸ்டாப் ஃபார் சம். கர்த்தர் ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கட்டும். நீ மூவ் பண்ணாத காயின்னு அவர் மூவ் பண்ணட்டும். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கு? ஆண்டவரே நான் மூவ் பண்ணலப்பா, டூ இட் யுவர் வே லார்ட், டூ இட் யுவர் வே லார்ட். நான் இப்படி மூவ் பண்ணால் நல்லா இருக்கும், நான் இவங்கள வச்சு செஞ்சால் நல்லா இருக்கும், நான் இவங்களுக்கிட்ட பேசி. நீ செய்யாத, நீ செய்யாத. நான் சொல்ற வரைக்கும் கேட்டு இவன் டக்குன்னு ஆண்டு சொல்றாரு, கை கை நீட்டி. ஆண்டு சொல்ற கை நீட்டி. கை நீட்டுறது சரி, கை நீட்டினாதான் எடுக்க முடியும். அது கூட ஏன் சொல்லி கொடுக்குறாரு? ஏன்னா இவன் கோல் தானே, சும்மா அப்படி பிக் பண்ணிடுவான். இல்ல 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 இல்ல, இப்போ நீ இதை எங்க பிடிக்கணும்? இந்த கோலை நீ வேற விதமா பிடிக்கணும். இந்த கோலை நீ வேற விதமா, நீ பிடிச்சது இங்க இருக்கணும், இப்போ நீ வேற விதமா பிடிக்கணும். சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே அந்த வேற ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே என் ஆவில பெற்றுக்கொள்கிறேன், என் ஆத்மாவில் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே டுடே ஐ நீட் திஸ் லார்ட், ஐ நீட் திஸ் வேர்ட் லார்ட். நான் எப்போ டீல் பண்ணுற மாதிரியே டீல் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ஆண்டவரே எப்போ டீல் பண்ணுற மாதிரியே நான் இருந்துட மாட்டேன். எப்போ எடுத்த பிளானையே எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவரே இப்போ பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது அவன் என்ன செய்கிறான்? ಅದರ ಬಾಲವನ್ನು ಹಿಡಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅದರ ಬಾಲವನ್ನು ಹಿಡಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಹೇಳಿದರು. ಹಿಡಿದಾಗ ಅದು ಕೋಲಾಯಿತು. ಹಿಡಿದಾಗ அதை பிடித்த பொழுதுதான் அது என்னவாயிற்று? கோலாயிற்று. இப்போ கோல் ஆன பிறகு நீ மறுபடியும் பிடிக்கிற போல பிடி. ஆனா இது அப்படிப்பட்ட கோல் இல்லை, இதுக்கு நான் வேற என்ன ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை எடுக்கும் பொழுது மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? பிடிக்கும் போது வேற, எடுக்கும் போது வேற. எடுக்கும் போது மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? இப்போ நீ இதை ஹேண்டில் பண்ணு. இது எப்பெல்லாம் தரையில போதோ அப்பெல்லாம் சர்ப்பமாயிடும். எங்க? அதுக்கு நான் வேற பிரசங்கம், அது தொடர்ந்து ஆழ்வியானவர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவார். நான் இன்னைக்கு இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா இங்கேருந்து பெற்றுக்கிட்டு போகிறீங்க. இந்த வாரமெல்லாம் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு பேச போகிறார். நீங்கள் இந்த மந்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஆவியானவர் வித்தியாசமான சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறார். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த சத்தியத்தில் நீயும் நானும் பாரமாய் போன கோல் என்ன பண்ணார்? அவன் என்ன பண்ண? காமனாய் போல விஷயம், ரொம்ப காமன், ரொம்ப ஈஸியாக நீ டீல் பண்ணுற ஒரு விஷயம், ரொம்ப விருப்பாயிட்ட காட்சியம் கீழே போட வைத்தார். கீழே போட்டது மாத்திரம் இல்லையா, இப்போ எடுக்கிறது நீ எப்போ மாதிரி எடுக்கிறது இல்லை, இப்போ நீ வித்தியாசமாய் எடுக்க போற. ஃபார் சம்படி டியர் சைல்ட் ஆஃப் காட், அது உனக்கு எந்த காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் எடுக்கிறதுக்கும் உனக்கு வல்லமையை தருகிறார். நீ எடுக்கும் பொழுது அது மறுபடியும் அதே கோல், அதே கோல், ஆனால் வேற கோல், இப்போ வேற ஆள். சொல்லுங்களேன், அதே ஆள் தான், இப்போ வேற ஆள். ஸோ இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், யாருக்கோ கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? இது வேற ஆள். இது என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆய் இது அதே மாதிரி இல்லை. இனிமே அது அந்த கோலை அவன் அப்படி பார்க்கவே முடியாது. இனிமே அந்த கோலை பழைய மாதிரி அவன் என்ன பண்ண முடியாது, ட்ரீட் பண்ணவே. நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த காமனாய் பாரமாய் போனது இவனுக்கு மறுபடியும் ப்ரெஷஸ் ஆய், மறுபடியும் பாசமாய், மறுபடியும் அன்பாய், மறுபடியும் ரொம்ப நேசக்கமாய், மறுபடியும் இதோடைய வேல்யூ ஆட் பண்ணிட்டாரு. மறுபடியும் கர்த்தர் அதற்கு வேல்யூ ஆட் பண்ணிட்டாரு. காமனாய் போற விஷயத்துக்கு ஆண்டவர் வேல்யூ ஆட் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்த காரியத்தை, ரொம்ப கஷ்டமா இருந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அவர் கையால் இதை மாத்திரம் தான் முடியும். இது வேற யாராலையும் முடிந்திருக்காது, அவரால் மாற்றம் தான் முடியும். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, த்ரோ இட், த்ரோ இட், த்ரோ இட் இஃப் யூ டேர். பிசாசு சொல்லுவான், ஐயோ போட்டுடாத. பிசாசு நிறைய நேரங்களில் சொல்லுவான், ஐயோ வேண்டாம் இது செய்யாத, ஐயோ இது செஞ்சா வேற விதமாக மாறிடும், ஐயோ இது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ போடு, முன்ன கொண்டு நான் எடுக்க வைப்புறேன். அதுக்கும் என்கிட்ட வழி இருக்குது. ஆண்டவரே அங்கே சொல்லும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அதை நான் இங்கே வந்து சொல்கிறேன். காட் ஸ்டைல். என்ன ஸ்டைல் இது?
He will do it in his style. சொல்லுங்க, எல்லா ஒரு ஹீரோக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆண்டோட ஸ்டைல்ல பண்ணுவார். ஆமென். நம்ம லைஃப்ல do it on the God style. எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க? Do it your style Lord. உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க ஆண்டவரே, உங்க பாணியில பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಧೋರಣೆಯಲ್ಲಿ, ಇದು ಯಾರ ಧೋರಣೆ? ಯಾರ ಧೋರಣೆ? ನಿಮ್ಮ ಧೋರಣೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ. ನಿಮ್ಮ ಧೋರಣೆ, your signature, உங்க ஸ்டைல். Do it your style. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க do it your style Lord? ஆண்டவரே இன்னைக்கு நான் போட்டுடுறேன், இன்னைக்கு நான் எடுக்கிறேன், உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க ஆண்டவரே. என் ஸ்டைல் வேண்டாம், யார் ஸ்டைல் எனக்கு வேண்டாம். இந்த ஸ்டைல் எல்லாம் நம்ம காப்பி பண்ண வேண்டியதே இல்லை. இன்னைக்கு யாருன்னா ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேனா மாறி இருந்தா இயேசுவின் நாமத்தினால கொஞ்சம் வெளியில வந்துடு. வேண்டாம், அந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப பழசு. ஆண்டோட ஸ்டைலை மாத்திரம் நீ ருசிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா இந்த ஸ்டைல் தான் எப்பவுமே ட்ரெண்டா இருக்கும். நிறைய பேரோட ஸ்டைல் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டோடைய ஸ்டைல் எப்பவுமே ட்ரெண்ட்லயே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ட்ரெண்டிங்கா இருக்கும். ஆமென். We will celebrate Jesus because Jesus is my hero. அவரை நான் உங்க ஸ்டைலுக்கு தான் ஆண்டவரே நான் ஃபிதா சொல்லுங்களேன். அப்பா உங்க ஸ்டைலுக்கு நான் என்ன, ನಿಮ್ಮ ஸ்டைல்ಗೆ நான் எனக்கு ஆசைங்க. அப்படியே குதிச்சு 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 கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ருசிக்கிறேன் நான், அவ்வளோ எனக்கு ஆசையா இருக்குது, அவ்வளோ அப்படி இருக்குது எனக்கு. ஏன்னா அவருடைய ஸ்டைல் அவ்வளோ அழகா இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா வேற யாருமே நம்ம லைஃப்ல ஹீரோன்னு சொல்ல மாட்டோம். அவர் தான் ஹீரோ. ஆமென். அவன் எத்தனை பேருக்கு அவர் தான் ஹீரோ? அவர் ஸ்டைல் ட்ரெண்டிங்கான ஸ்டைல். அவர் ஸ்டைல்ல பண்ணார் பாருங்க, அவர் ஸ்டைல்ல தொட்டார் பாருங்க, அவர் ஸ்டைல்ல முடிச்சார் பாருங்க காரியத்தை. ஆமென். He will do it his style. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர், in my life do it your style. Do it your style. சொல்லுங்க, உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க ஆண்டவரே. அவர் ஸ்டைல்ல பண்ணா என்ன ஆயிடுச்சு? பார்வோன் அதறி போனா, பெரிய பெரிய ஆட்கள் அதறி போவார்கள். ஆண்டோடைய ஸ்டைல் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில ஆரம்பிச்சுட்டுனா போதும். ஆண்டோடைய என் வாழ்க்கை, என் திருமணம் எல்லாமே உங்க ஸ்டைல்ல இருக்கட்டும். என்னுடைய குடும்பம் உங்க ஸ்டைல்ல இருக்கட்டும். என் பிள்ளையோட வாழ்க்கை உங்க ஸ்டைல்ல இருக்கட்டும். ஆண்டவரே உங்க ஸ்டைல்ல கொஞ்சம் பண்ணுங்க ஆண்டவரே. பிசாசு பார்க்கட்டும் ஆண்டவரே, மற்றவர்கள் பார்க்கட்டும். உங்க ஸ்டைல்ல இருக்கும்போது பிசாசு பார்ப்பான். ஆமென். சொல்லுங்க இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, do it God style. உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க ஆண்டவரே. You are my hero Lord. நீங்க பண்ணுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி அப்பாக்கு எதை குறித்து கவலைப்படாதீங்க, யாரை குறித்து பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, do it yourself Lord. நான் போட்டேன், ஆனால் நான் பிடிச்ச விதமாக இப்போ பிடிக்க போகிறது இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை, நியூ ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கொண்டேன். இன்னைக்கு உங்கள் ஸ்டைலில் நான் வர போகிறேன். ஆமென். இப்போ உங்கள் ஸ்டைலே மாறிடும். இங்கேருந்து நீங்கள் வெளியில் போய் பாருங்க, உங்கள் ஸ்டைல் மாறிடும். இந்த ஸ்டைல் மாறிடும். நீங்க பேசுற ஸ்டைல் மாறிடும், உங்க தைரியம் மாறிடும், பயந்த காரியங்கள் மாறி ஸ்டைல் மாறிடும். ஆமென். எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்கு? மாறி இருக்குது, மாறிக்கொண்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு மொத்தமா அந்த விடுதலை வந்த பிறகு நம்ம ஸ்டைல் மாறிடுச்சு. ஆமென். உங்களுக்கு ஜோஷா இல்லையாங்க என் சபை பிள்ளைகளே? இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பேசும்போது எனக்கே அப்படி குதிக்கலான்னு இருக்குதே. ரியலிங்க, என்ஜாய் பண்ணுங்க ஆண்டோட வார்த்தையை. பிரியாணி சாப்பிட்டதுக்கு 10 பிரியாணி இல்லை 1000 பிரியாணி சாப்பிட்டது போல இருக்குது எனக்கு ஆண்டோட வார்த்தை வரும்போதெல்லாம். அப்படி ருசியா நான் எடுத்துக்கிறேன். நாம எல்லாரும் அப்படியே எடுத்துக்கொள்வோம். இங்கேன்னு திரும்பி போங்க. இனி ஒருத்தர் கூட டல்லா இருக்க போறது இல்லை. இனி ஒருத்தர் கூட no. God is going to do his style. God is going to his style. God is style is always trending. It's always trending Lord. அது எப்பவுமே ட்ரெண்ட்ல தான் இருக்கும் ஆண்டவரே. மற்றவர்கள்லாம் போயிடும், எல்லாருக்கும் ட்ரெண்ட் போயிடும். ஆனா எனக்கு ட்ரெண்ட் போகவே போகாது. ஏன்னா நீங்க செய்கிற ஸ்டைல்ல நானும் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஸ்டைல் தான் ஆண்டவரே என்னுடைய ஸ்டைல். அதுல தான் ஆண்டவரே என்னுடைய ஜெயம், அதுல தான் ஆண்டவரே என்னுடைய பலன், அதுல தான் ஆண்டவரே நான் வித்தியாசம், நான் விசேஷம், நான் வேறே. That has made me different. மத்தவங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க முடியாது ஆண்டவரே. பிகாஸ் நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க செய்ய போறீங்க. வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க உங்க ஸ்டைல்ல ஆண்டவரே. Thank you Holy Spirit. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால throw it ன்னு சொன்னீங்க, நாங்க த்ரோ பண்ணிட்டோம். மறுபடியும் எடுக்க சொல்றீங்க, எடுத்துட்டோம் ஆண்டவரே. நீங்க செய்கிறது விசேஷமான காரியம். In Jesus name. Amen. 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 Amen.
காட் bless யூ, காட் bless யூ. எல்லாரும் சமாதானத்தோடு கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.